அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபாமி. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், புதினா, தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமன், ஸ்பைசஸில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்திருக்கேன். மசாலாவில் மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், தயிர், பிரியாணி மசாலா, சால்ட், ரைஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ மட்டனை நம்ம ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மட்டனை குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனுக்கு தேவையான அளவு இப்போதைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய ஸ்பூன் சைஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை வச்சுருக்குறோம். ஒரு பேன் வச்சுருக்குறோம். இது ஹீட் ஆகட்டும். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன்.
பட்டை ஒரு துண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ இருக்கும் வெங்காயம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம். சிம்மிலே வச்சு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதே நல்லா இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, பாதி கொத்தமல்லி இது இப்போ சேர்த்துக்கலாம். பாதி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோடு நல்லா அந்த கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மட்டனில் ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதக்க போகும்போது நம்ம சேர்க்க போகும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பிரியாணி. அதனால் நம்ம இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம்.
தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்ச சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா, ஆச்சி, சக்தி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா. இப்போ இதையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் நல்லா நம்ம ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் இருந்து மட்டனை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அரிசி 2 உலக்கு நான் சேர்த்துருக்குறேன். அதனால் 1 உலக்குக்கு 1 1/4 உலக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சைடு பை நம்ம இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம மட்டன் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ இந்த மட்டனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ அரிசி 2 உலக்கு எடுத்துருக்குறோம். அதுக்கு 1 உலக்குக்கு 1 1/4 உலக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ 2 உலக்குக்கு 2 1/2 உலக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு லெமன் பெரிய சைஸில் எடுத்து ஸ்க்யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம
மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லெமனையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட அந்த மட்டனும் மிக்ஸ் ஆகிரட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மட்டன் ஆல்ரெடி குக் ஆயிருச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன், நல்லா வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்திருக்குது மேலே. இப்போ நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கறி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். அடுத்து நம்ம வந்து அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு உலக்குக்கு 1.25 உலக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ 2 உலக்குக்கு நான் 2.5 உலக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். கறி தண்ணியுமே சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து அளவு எடுத்துக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணியையும் இப்போ நான் 2.5 உலக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு தேவையான அளவு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு தேவைப்பட்டுச்சு, நான் சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது நான் ஒரு ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா இந்த டைமில் நம்ம வந்து லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் நல்லா மெதுவாக கிண்டிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. திருப்பி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி லிட் எடுத்தாச்சு. இப்போ நல்லா தண்ணி நல்லா அரிசியும் தண்ணி சரிசமமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தம் போடணும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அரிசி வந்து உடையாது. இப்போ இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன்.
இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பக்கத்தில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், வேஸ்ட்டு பேனு தம் போடுறதுக்கு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை எடுத்து வச்சு தம் போட்டாச்சு. பேன் வச்சு போடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ தம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். மேலே வந்து ஒரு டவல் இருந்துச்சுன்னா, ஒரு காட்டன் டவலோ ஏதோ ஒரு டவல் இருந்துச்சுன்னா அந்த டவல் வச்சு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து நான் தம் எடுத்து பார்க்குறேன். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கலரிடலாம், கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் தம் போடுங்க, கரெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு, மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நல்லா பிரியாணி நல்லா பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா ஒத்தையாக ரைஸ் எதுவும் உடையாமல் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.